This video sponsored by BuyMode. BuyMode e-shopping is one of the online shopping app now available on Play Store and App Store. நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதற்கான லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் பொங்கல் பண்டிகை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு வருடமும் ஜனவரியில் நடக்கும் இந்த பண்டிகை தான் தமிழர்களின் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் ஒரு பெருமைமிகு நாளாக கொண்டாடுறோம். பொங்கல் பண்டிகை குடும்பங்களையும் சமுதாயத்தையும் ஒன்றிணைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது. பொங்கல் பண்டிகையின் வரலாறு. பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பாரம்பரியத்துக்கு அடையாளமாக விளங்குகிறது. இது சூரியனை வணங்கும் விழாவாகும். சூரியன் விவசாயத்தின் அடிப்படையான ஆதாரமாக இருப்பதால் இது விவசாயிகளின் நன்றியை வெளிப்படுத்தும் ஒரு சிறப்பு நாளாகும். தமிழ்நாட்டின் கலை, கலாச்சாரம் மற்றும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் பொங்கல் பண்டிகை பண்டைய காலத்திலிருந்தே கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகை தமிழர்களின் அடையாளமாக மட்டுமல்ல, இயற்கையின் மீது நன்றியை தெரிவிக்கும் பண்டிகையாகவும் திகழ்கிறது. விவசாயத்துக்கு ஆதாரமாக உள்ள மழை, நிலம், காளைகள் மற்றும் சூரியனுக்கு நன்றி கூறும் பண்டிகை இது. பொங்கல் பண்டிகை 4 நாட்கள் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு பண்டிகை. ஒவ்வொரு நாளும் தனித்தன்மை கொண்டதாகும். போகி பண்டிகை பழையவற்றை வெளியேற்றி புதியவற்றை வரவேற்கும் நாள். தைப்பொங்கல் பொங்கல் பானை வைத்து சூரியனுக்கு நன்றி கூறும் நாள். மாட்டுப்பொங்கல் காளைகளை அலங்கரித்து வணங்கும் நாள். காணும் பொங்கல் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடும். பொங்கல் பண்டிகை என்பது குடும்ப உறவுகளை பலப்படுத்தும் ஒரு தருணமாகும். நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடும் இந்த பண்டிகை ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. மேலும் பொங்கல் பண்டிகையின் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கையை ஒவ்வொருவரும் மதிக்க வேண்டும் என்ற கருத்தும் பரவுகிறது. பொங்கல் பண்டிகை மேலும் புதுமையாகவும் தொழில்நுட்பத்துடன் கூடியதாகவும் கொண்டாடப்படுகிறது. சமூக ஊடகங்களில் விழாவின் புகைப்படங்கள், வீடியோக்கள் பகிரப்படும் போது உலகம் முழுவதும் தமிழர்களின் பண்பாட்டை அறிய முடிகிறது. கிராமப்புறங்களில் பாரம்பரிய நடனங்கள், இசை மற்றும் விளையாட்டுக்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. பொங்கல் பண்டிகை அன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு, கோலாட்டம், கபடி போன்ற விளையாட்டுக்கள் தமிழர்களின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கின்றன. பொங்கல் பண்டிகை என்பது குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு அழகிய தருணமாகும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரே இடத்தில் கூடி சிரிப்பும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்ளும் பண்டிகையாக இது திகழ்கிறது. பொங்கல் பண்டிகை தமிழர்களின் கலாச்சாரத்தின் முக்கிய அங்கமாக உள்ளது. இது மகிழ்ச்சியையும் நன்றியையும் கொண்டாடும் ஒரு பண்டிகையாக திகழ்கிறது. பொங்கல் பண்டிகை உலகளாவிய தமிழர்களை ஒருமித்து கொண்டாடும் ஒரு சிறப்பு தருணமாக இருக்கும். பொங்கல் பண்டிகை என்ற சொல் ஒவ்வொரு தமிழரின் மனதிலும் மகிழ்ச்சியின் சின்னமாகவே இருக்கும். Thank you for watching.